ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ZEE5 OTTல ரிலீஸ் ஆயிருக்க ஐயனா மானே வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. ஒன்னு 20 நிமிஷத்துக்குள்ளதான் ஓடுது. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் புதுசா கல்யாணம் ஆகி அவங்க புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அது ஒரு மலை பிரதேசம். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வீடு. நம்ம ஹீரோயின் உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா அவங்க மாமனார் இறந்து போயிடுறாரு. அந்த சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களோட மத்த மருமகள் எல்லாம் வராமலே இருக்காங்க. என்னன்னு கேட்கும் போதுதான் தெரிய வருது இவங்களுக்கு மத்த மருமகள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு, அதுவும் மர்மமான முறையில சூசைட் பண்ணி. அப்படி அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை, இதெல்லாம் பண்றது யாரு? நம்ம ஹீரோயினுக்கு அதே மாதிரி பல விஷயங்கள் தப்பா நடக்குது. அதெல்லாம் என்ன, கடைசியில அந்த வீட்டுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இருந்தது. அதை முடிஞ்ச அளவு எங்கேஜியா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணல இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சு. அவங்க கேரக்டர் மட்டும் ஓரளவு நீட்டா எழுதிருக்காங்க. இன்னும் மற்றவங்க கேரக்டர்லாம் ஓரளவு தான் எழுதிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா எழுதினாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இவங்க காமிச்சிருக்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் ஓகேவா இருந்தது. சினிமோகிராஃபில இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் சீரியல் பார்த்த எஃபெக்ட் தான் வந்து. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கா. ஆனா அதுல பல விஷயங்கள் நமக்கு பிரெடிக்டபிளா லாகிங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல எபிசோட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவா போறதுனால வெப் சீரிஸ் ஒன்றி உட்காந்து பார்க்க முடியல. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.